ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பிராணாயாமம். நிறைய பேர் இப்போ பிராணாயாமம் பயிற்சி ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் நிறைய பேர் விதவித கோணத்தில் விதவிதமான பயிற்சிகள் எல்லாரும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக பல விதமான பிராணாயாமம் பயிற்சிகள் தான் இருக்குது. சரி, இந்த பிராணாயாமம் பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்களை கவனிக்கணும். இதை நம்ம கவனிக்கிறதே இல்லை. சரி, ஓகே, இதை கவனிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிராணாயாமம் ஆரம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்களாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்த பிறகு தான் ஏதோ ஒரு சிக்கல் அங்கே இங்கும் ஏதோ வந்துடுது. நிறைய பேர் இன்றைக்கி இந்த முக்கியமாக கண்ணை மேலே சொருகி அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் சிற்சபையை பாருன்னுவாங்க. சிற்சபையை பார்த்தவங்க பல பேருக்கு மனநலம் குன்றி போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கூட. ஏன்னா அதுக்குன்னு முறையாக சில பிராணாயாம பயிற்சிகள், அந்த பயிற்சிகளில் நம்ம செய்து பழகி வரணும். ஒன்றுமே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய அதுக்குன்னுக்குரிய ஒரு ஆளை போய் பார்த்து புரிஞ்சு கற்றுக்கணும்னு இல்லாமல் தப்பாக அதை புரிஞ்சுக்கிறதுனால பல பாதிப்புகள் ஏற்படுது. இன்றைக்கி நிறைய பேர் தப்பாக கற்றுக்கிட்டதுனால இந்த பிராணாயாமம் தான் பிரச்சனை. அதை சரியாக அதுக்கு முன்னாடி அந்த இப்போ ஒன்றும் இல்லை, புதுசாக ஒருத்தன் வண்டி ஓட்டுறான் அப்படின்னா, பைக் ஓட்டுறான் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் தேவை. அப்போ தான் அவனால் ஓட்ட முடியும். முதுகு தண்டு வளையாமல் சைக்கிள் ஓட்டுறான்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன், மைண்ட் லெவலில் ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி நாம் இந்த பிராணாயாமம் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பேரே பண்ணாமல் நம்ம எல்லாம் ஓட்டுறது நமக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் நிறைய பேர் பிராணாயாமம் பண்ணி முதிர்ச்சியாக இருக்கலாம், அல்லது பயிற்சியில் இருப்பீங்க, இல்லை இனிமேட்டு தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை தயவுசெய்து கூர்ந்து கவனித்து செய்யுங்க. ஏன் அப்படின்னா, எதிர்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்ம உடம்பில் வராமல் இருக்கும். ஏன்னா நானும் என் வாழ்க்கையில் இந்த பிராணாயாமத்தை என்ன பண்ணேன், தப்பாக செய்துட்டேன். சொல்லப்போனால் அதுக்கு பேர் ஆர்வ கோளாறு. இந்த கோளாறில் செய்து ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நின்றுக்கிட்டே இருப்பேன், தொப்பு மயக்கச்சு விடுவேன். ஏன் விழுறவன் எனக்கே தெரியும். டாக்டர்கிட்ட கூட்டு போனேன், எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டாங்க, எல்லாம் நார்மல். அதுக்கப்புறம் தான் ஒரு அருமையான ஒரு யோகா மாஸ்டர், ஒரு தங்கவேலு அவர் பேர், உண்மையாகவே தங்கம் தான் எனக்கு ஆசானு, அழகாக எனக்கு புரிய வச்சு அப்புறம் அந்த பிராணாயாமத்தை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் மேலே பண்ண விட மாட்டார். பண்ணி அதுக்கப்புறம் என்னை நார்மலாக மாற்றினார். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீச்சர் வேணும். ஸோ இந்த டீச்சர் இல்லாமல் போகிறதுனால தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அவர் அழகாக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கற்றுக்கினது தான் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த பிராணாயாமம் வெகு உன்னதமான ஒரு சாதனை. சரி, இதை அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கவனிக்கணும், என்ன சாப்பிடணும், பிராணசக்தியை வளர்க்கணும்னா என்ன பழகணும், எல்லாமே இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெரிய சப்ஜெக்டாக, கொஞ்சம் பெருசாக பதியதாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பிராணாயாமம் பழகிற முறை ரொம்ப ஒழுங்காக முதல்ல கடைபிடிக்கணும். மொத்தம் ஒரு சில பாயிண்ட் இப்போ நான் சொல்ல போகிறேன், ஒரு 14 பாயிண்ட் சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு பிறகு அது உணவு முறைகள்லாம் சொல்ல போகிறேன். அடுத்தது 2வது, 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கும்பகம் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. இன்றைக்கி யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறாரு. சின்ன பையன் அவன் 12, 13 தான் இருக்கும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டு அந்த கும்பகத்தை பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றான். ஸோ அதை தயவு செய்து செய்யவே கூடாது. அடுத்தது, 50 வயது மேற்பட்டவர்கள் நாடி சுத்தியை மட்டும் செய்தால் போதும். கும்பகம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆசான்கிட்ட, டீச்சர்கிட்ட போங்க. அவங்களுடைய ஹெல்ப்போடு செய்யுங்க, அற்புதமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அடுத்தது, உடல் ஆரோக்கியமாக நான் வச்சுக்கணும் அப்படின்றதுனால கும்பகம் செய்ய தேவையில்லை. நினைப்பவர் ஆரோக்கியத்தை நினைக்கிறவங்க கும்பகம் செய்யணும் அவசியம் இல்லை. யோகா வழியில் ஆத்மார்த்த பலனை தேடுபவர்கள் கும்பகம் கூடிய அந்த பிராணாயாமத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம், யோக வழியில் போய் செய்யலாம். அடுத்தது என்னென்னா, இதய நோய், நெஞ்சுவலி, நுரையீரல் போன்ற பல நோய்கள், பலம் சார்ந்த பலவீனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே பிராணாயாமத்தை செய்து பழகக்கூடாது. முக்கியமாக இந்த யூடியூப்பை பார்த்து பழகாதீங்க. அடுத்தது, புக்கை படித்து பழகாதீங்க. ஒரு தகுந்த ஆள்கிட்ட போய் முன்னாடி போய் உட்காந்து பழகுங்க, அதான் ரொம்ப நல்லது.
நல்ல நிபுணர்கள் ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் சாப்பிட்ட பிறகு 4 மணி நேரத்துக்கு பிறகு தான் இதை நாங்கள் செய்யணும். அடுத்தது பயிற்சிக்கு அரை மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடலாம். அதாவது 1/4 மணிக்கு பிறகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பானங்கள் அந்த மாதிரி ஜூஸஸ் ஏதாவது குடிக்கலாம். முக்கியமாக இந்த பிராணாயாமத்தை தொடறீங்கன்னா டீ, காஃபி, அதுக்கு பிறகு இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அப்புறம் இந்த கஞ்சா, ட்ரக்ஸு, ஸோ உண்மையாக இதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், டெய்லி ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அங்கே வந்து பிராணாயாமம் பண்ணிருப்பார். ஒரு நாள் வலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் இசிஜியில் எடுத்து படுக்க போட்டு அவரை சரி பண்ணுறதுக்கே 15 நாள் ஆயிடுச்சு. அதனால் இதெல்லாம் முதல்ல இதுக்கு குவிட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது யோகா வழியில் முழுமையாக ஈடுபடுபவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். பிரம்மச்சாரியத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெந்து விட்டவன் வந்து கெட்டான் அப்படின்னு அந்த கதையை எடுத்துக்காமல், வெந்து கான்செப்ட்னு எடுத்துக்காமல், உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சாரியம் என்பது ஒரு அழகான புரிதல். அதை புரிஞ்சிக்க நீங்கள் முயற்சி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த யோக ஆசனங்கள் பயின்ற பிறகு பிராணாயாமத்தை செய்யணும், ஸ்டார்ட் பண்ணணுமே. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம், ஆசனம் பண்ண முடியாதவங்க அதுக்கப்புறம் பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிராணாயாமத்தை ஆசனத்துக்கு பின்னும் தியானம், ஜபம் முன்பும் செய்வது நல்லது. அடுத்தது ஓட்டம், ஆட்டம், அதுக்கப்புறம் விளையாடுறது, உடற்பயிற்சி செய்தவுடன் இதெல்லாம் பண்ணுறோம். பிராணாயாமம் செய்யவே கூடாது. அரை மணி நேரத்திற்கு பிறகு, அதுக்கு பிறகு தான் இந்த பயிற்சியெல்லாம் செய்யணும். பயிற்சிக்கு இடையில் ஏதாவது ஒரு அப்டக்கல் தடை வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இதான் நான் பண்ணேன், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு நிறுத்திடாமல் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு விட்டுருவோம். நம்ம ஏதோ தடை வந்து யாராவது கூப்பிட்டுருவாங்க, தட்டிடுவாங்க, டிஸ்டர்ப் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும் கிடையாது. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே தான் கான்செப்ட். அடுத்தது நாடி சுத்தியை முதல்ல 3 வாரங்கள் செய்ய வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் பெரிய பெரிய யோகாலாம் பண்ணுறீங்க. நாடி சுத்தியை ஃபஸ்ட்டு 3 வாரம் நல்லா செய்யணும். அதுக்கப்புறம் தான் பிராணாயாம முறை கும்பகத்தோட செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். நாடி சுத்தி இல்லாமல் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இன்னொரு விஷயம். இப்போ வந்து நம்ம பிராணாயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த பிராணசக்தியை வளர்க்குறதுக்கு நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன ஃபாலோ என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன உணவு முறை எடுத்துக்கிட்டாங்க, அதுதான் நம்ம சாப்பிடணும். அப்படி எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பழங்காலத்து ஆட்களாக நம்ம மாறணும் அதுக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதி காலத்திலலாம் மக்கள் சூரியன் உதயமாகும் முன்னரே தூங்கி எழுந்துருவாங்க. முதல் நாள் இரவு அந்த காப்பர் பாத்திரத்தில் துளசி இலையை போட்டுட்டு நீர் நிரப்பிய வச்சு அதனை விழுந்தவுடன் காலை கடலில் முடிச்சுட்டு அதை துளசி தண்ணீரை குடிப்பாங்க. துளசி நீர் வந்து ஒரு கிருமி நாசினி. ஆகவே அது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையும் சாக்கடிச்சிடும். அது இதை உபயோகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பிறகு சூரிய நமஸ்காரம், ஆசனங்கள், பிராணாயாமம், தியானம் இதெல்லாம் செய்வாங்க. அதிகாலையில் சூரிய உதயத்து காலத்துக்கு அந்த நீர்நிலையில் ஒரு காந்த சக்தியும் கதகதப்பும் இருக்கும். இந்த உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியை தரும். இதனால் இந்த விஷயத்தை அறிந்து அவர்கள் செய்தாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இழந்துக்கிறதே 11:30, நைட்டு தூங்குறதே 3 மணி 2 மணி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா யூஎஸில் இருக்கிறான்னு நினச்சிட்டு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டைம்லாம் மாறி போச்சு. இப்போ இந்த டைமில் எங்கே செய்கிறது? காலைல சூரியனை பார்க்குறதே பல பேருக்கு சூரியன் இருக்கிறதே தெரியாது கூட. ஆனால் அந்த பிராணாயாமெல்லாம் செய்யணும். இந்த முறைக்கு நம்ம வரணும். சரி, ஓகே. இந்த முறையை கடைப்பிடிச்சிட்ட பிறகு உணவு முறைக்கு நம்ம வரணும். நம்ம வந்து ஹெல்த் கான்ஷியஸ்க்கு வரணும்னா இதான் ரொம்ப லைஃப் ஸ்டைல். இதான் ரொம்ப அழகான லைஃப் ஸ்டைல். இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வரணும். என்னென்னா, மிளகை அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. மிளகை தான் பயன்படுத்தினாங்க. மிளகாயை அதிகமாக உபயோகப்படுத்தவில்லை. மிளகு உபயோகப்படுத்துறதுனால இரத்த நாளங்கள் ஏற்படும் அடைப்பு நீக்கப்படுகிறது. நீராகாரம் காலையில் உணவாக இருக்கணும். உடல் நலம் காக்க சுக்கு நீரும் சீரக நீரும் கஷாயம் போன்ற விஷயத்த நம்ம வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே, ஒன்று சுக்கு நீர் இல்லை சீரக நீர் கஷாயம் மாதிரி போட்டு நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கணும். புத்துணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல. அடுத்தது உணவும் போது நீரை நல்லா காய்ச்சி தயிரை வந்து நல்லா பெருக்கி மோரையும் நெய்யும் உருக்கி நம்ம உபயோகப்படுத்தணும் என்பது அந்த காலத்தில் சொல்லக்கூடிய ஒன்று தான். அதை நம்ம முயற்சி செய்யணும். அப்புறம் உணவு உண்பதற்கு வாழை போட்டு, இப்போலாம் வாழை மாதிரி போய் வாழை தட்டே வந்துருச்சு. வேறு
எங்கே இப்போலாம் வாழை இலை கிடைக்குது, ஏதோ ஒரு சிலர் வீட்டில் தான், சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க கஷ்டம்தான். டெய்லி வாழை இலை சாப்பிட்றது. வாழை இலைலாம் அந்த மந்தார இலைன்னு சொல்லுவாங்க, இதை உபயோகிக்கலாம். அப்போ உடல் சூட்டினால் ரசாயன மாற்றம் அடைவதில்லை, அதனால் கேடு விளைவதில்லை. அதுக்கப்புறம் உணவை மருந்தாக அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க. இப்போ நாம் வந்து மருந்தை தான் உணவாக சாப்பிட்டுட்ருக்குறோம். சரி, ஓகே. உணவை வந்து அளவாக எடுத்துக்கணும். மருத்துவ குணமுடைய காய்கறிகளை உணவில் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். அதாவது மிளகு, சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அடுத்தது, உணவுப் பொருட்களை வேக வைக்கும்போது அதில் சத்து பொருட்களை வீணாகாமல் பாதுகாக்கணும், ரொம்ப முக்கியம். குடற்புண்களை ஆற்றக்கூடிய மஞ்சள் பொடியிட்டு உணவை சமைச்சு சாப்பிடணும், ரொம்ப முக்கியம். அதுக்கு பிறகு உணவில் வந்து பாசிப்பருப்பு, ரசம், சாம்பார், கூட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டோம். துவரம் பருப்பில் கொழுப்பு சத்து இருக்குது, அதனால் இதை மட்டும் அதை விலக்கி வச்சாங்க. சரி, அடுத்தது என்னென்னா, தாகம் நமக்கு வர்றதுனால தினமும் கருவேப்பிலை கரைத்த நீர், மோர், சுக்கு பொடியிட்ட பானம் இல்லது கொத்தமல்லி, காஃபி போன்ற பானங்களை குடித்து உடலை கெடாமல் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு பிறகு கடைசியாக உணவு முறைகளில் சில விஷயங்களை வந்து வச்சுருக்கோம். அதாவது இந்த பிராணாயாமம் பயிற்சிக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம செய்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னென்ன அப்படின்னா, காலையில் உணவுக்கு அந்த மதிய உணவுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒன்றும் சாப்பிடக்கூடாது, அதுதான் முக்கியம். மேலும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஏன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபயரை வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் வந்து அணைச்சிடும். சுலபமாக ஜீரணிக்கக்கூடிய பண்டங்கள் சாப்பிட்றது கடின முயற்சியால் ஜீரணமாகும். அதாவது பண்டங்கள், இந்த சாப்பிட்ற ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் 2 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது இலைகளில் இருக்க அனைத்து பொருட்களும் பரிமாறி முடிக்கும் வரை தொடக்கூடாது. பசியினால் உணவு குழல் சுருங்கிய நிலையில் இருக்குமா, அதனால் அதாவது அது கூட உணவினை உட்கொண்டோம் அப்படின்னா உணவு அந்த குழல் வந்து சேதமாகிடும். அதனால் முதல்ல நெய் சோறு சாப்பிடணுமா, பிறகு கையில் நீரை எடுத்து இலையில் சுற்றி பருகணுமா. அதனால் தண்ணீர் உட்சென்று உணவு பாதையில் அந்த பசை நீரை உருவாக்கி அந்த பாதையை வந்து அந்த பசை ஏற்படுத்தி செல்லும். பிறகு என்ன பண்ணும், முதல்ல நெய் சோறு சாப்பிட்றதுனால கொழுப்பு சத்து உள்ள அந்த சூழல் வந்து மீது பூசி உள்ளே போக ஆரம்பிக்கும், உணவு சுலபமாக உள்ளே செல்லும். அதுக்கு பிறகு நம்ம உணவை நன்கு அரைத்த பின்பு, ஆகவே இந்த மாதிரி மெத்தடில் சாப்பிடும்போது தான் ஆரோக்கியமாக ஒரு முறையாக அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சாப்பிட்டாங்க. இதே போன்று ஆங்கிலேயர்கள் உணவும் பாதையை சரி செய்கிற உணவும், அதாவது சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொழுப்பு சக்தி உள்ள அந்த சூப்பு குடிக்கிற ஒரு முறை வந்துச்சு. ஏன்னா இப்போ அது பசை ஏற்படுத்த பின்பு அதுக்கப்புறம் சாப்பிட்ற தூங்குவாங்க. இதுதான் அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் மாறி இருக்குது. ஸோ நம்ம இந்த முறையை நம்ம மறக்காமல் பயன்படுத்துவோம். யாரெல்லாம் இந்த பிராணாயாமத்தை துவங்குறீங்களோ, இதுதான் அனுஷ்டானம். இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பிராணாயாமம் எந்த பிராணாயாமம் செய்கிறீங்களோ இல்லையோ, வாசி யோகமாக எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி யோகத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த முறையை முதல்ல வாழ்க்கை முறையை மாற்றணும். அப்போ வாழ்க்கை முறை நமக்கு சரியாக இருந்தால் தான் நாம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அப்போ தான் யோகம் நமக்கு சித்திக்கும். அதுக்கு பிறகு இந்த உடல் இறைவன் தந்தது. அந்த இறைவன் உள்ளே குடிகொண்டிருக்கிறவரை பார்க்கணுன்னா நான் இந்த உடல் நல்லா இருக்கணும்ல, அதுக்கு சரியான முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி முறைகள் தான் இது. முயற்சி செய்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிராணாயாமம் என்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வாசியோகத்தை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிராணாயாமங்கள் எப்படி செய்யலாம் எல்லா முறையும் நான் போட்டிருக்கேன். நீங்களும் அந்த பிராணாயாமத்தை பயன்படுத்தலாம், மிகவும் சுலபமாக இருக்கும் கூட. ஸோ தேங்க்யூ வெரி மச். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.